ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான அப்ரோச் தான் இது. நீங்கள் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு வந்துட்டு அரேஸ் கொடுத்துருக்காங்க, நம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ இருக்கு, ஜீரோ இருக்கு, ஒன் இருக்கு. ஸோ இந்த ஒன்ல இருந்து த்ரீக்குள்ள, ஐ மீன் ஜீரோல இருந்து த்ரீக்குள்ள எனக்கு மிஸ்ஸிங் நம்பர் என்ன? டூ. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல வந்துட்டு ஜீரோ டு என் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து எனக்கு ஒரு மிஸ்ஸிங் நம்பர் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கோட் எழுதணும். லைக் ஜஸ்ட் டு ஃபைண்ட் ஒன் மிஸ்ஸிங் நம்பருக்கு மட்டும் கோட் எழுதுனா போதும். ஸோ இப்போ இங்க பாருங்க, சின்ஸ் த த்ரீ நம்பர்ஸ், ஸோ ஆல் நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஞ்ச் ஆஃப் 0, 3. 2 is the missing number in the range since it does not appear in the nums. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்துட்டு ஜீரோல இருந்து த்ரீக்குள்ள எனக்கு நம்பர் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா டூ மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ எனக்கு டூ மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் டூவில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் டூவில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0, 1 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 0, 1 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ஏன் ப்ரோ டூ வந்துட்டு மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்ம எப்படி பண்ணுவோம்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம வந்துட்டு கோட் எழுத போறோம். ஸோ எதுக்கு அப்படி ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இப்போ வந்துட்டு எனக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஜீரோல இருந்து டூ வரைக்கும் நான் பார்க்கணும். அது மாதிரி பார்க்கும்போது எனக்கு என்ன மிஸ் ஆகுது? ஜீரோ, ஒன்னு, டூ மிஸ் ஆகுதா? ஸோ எனக்கு அதுதான் மிஸ்ஸிங் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும்? இப்போ வந்துட்டு பாருங்க, இந்த எக்ஸாம்பிளையும் இந்த எக்ஸாம்பிளையும் பாருங்க. இப்போ இதுல வந்துட்டு மூணு இருக்கு. ஸோ நான் ஜீரோல இருந்து அந்த த்ரீ வரைக்கும் எனக்கு வந்துட்டு நான் இது போடணும், ஃபார் லூப் போடணும், த்ரீ இன்க்ளூடட். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? ஜீரோ, ஒன், டூ, த்ரீ. இப்போ இதுல எனக்கு எது மிஸ் ஆகுது? டூ மிஸ் ஆகுது. ஸோ நான் டூ பிரிண்ட் பண்றேன். அதே மாதிரி இதுல பாருங்க, இப்போ வந்துட்டு நான் இதுக்கு வந்துட்டு ஜீரோல இருந்து ஒன்னு, லைக் ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. ஸோ அதனால நான் ஜீரோல இருந்து டூ இன்க்ளூட் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஃபார் லூப் போடணும். ஸோ என்ன வரும்? எனக்கு ஜீரோ, ஒன்னு, டூ வரும். ஸோ அப்போ எனக்கோட மிஸ்ஸிங் நம்பர் என்ன? இது ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு டூ தான் மிஸ்ஸிங் நம்பர். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதை வச்சு நீங்க சொல்யூஷன் எழுத முடியுதா பாருங்க. அப்படி எழுத முடியலன்னா நம்மளுக்கு ரைட் சைட்லேயே நான் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன், அதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா நான் எழுதியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஃபங்க்ஷன் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு நீங்க ஒரு டப்பிள்ல கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு சம் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் நம்ஸ் பிளஸ் ஒன். ஸோ வந்துட்டு லைக் ஃபார் லூப் நான் தனியாக இங்கே ஃபார் லூப் போட்டு எழுதாம நான் ஷார்ட் ஃபார்மாக முடிச்சிருக்கேன். ஸோ பேசிக்கலி என்ன ஆகுது? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் நம்ஸ் பிளஸ் ஒன் சொல்லியிருக்கேன். ஸோ ஜீரோல இருந்து நம்ஸ் பிளஸ் ஒன் வரைக்கும் எனக்கு வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ ஏன் நம்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார் லூப்ல வந்துட்டு நான் இப்போ ஜீரோல இருந்து லைக் த்ரீ வரைக்கும் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு n-1 தான் ஆகும். ஸோ n-1 ஆகும்போது எனக்கு டூ வரைக்கும் தான் ரன் ஆகும். ஸோ நான் இதை வந்துட்டு இந்த சினாரியோ பிரேக் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் பிளஸ் ஒன் போடுறேன். பிளஸ் ஒன் போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? எனக்கு த்ரீ இன்க்ளூட் ஆகிட்டு எனக்கு ரன் ஆகும். கரெக்டா? ஸோ அதுதான் வந்துட்டு அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃபார் லூப் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ ஐ மீன் அந்த பிளஸ் ஒன் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஓ சாரி, ஒரே செகண்ட். ஓகே, டன். ஸோ அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன? அப்புறமா வந்துட்டு மைனஸ் சம் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னா, லைக் வந்துட்டு இதோட சம் என்ன இருக்கும்? எனக்கு ஜீரோ, ஒன்னு, த்ரீ இருக்கு. ஜீரோ, ஒன்னு, த்ரீ இதோட சம் வந்துட்டு எனக்கு என்ன? ஃபோரா? அதே இது வந்துட்டு லைக் அந்த ரேஞ்ச் போட்டு பண்ணா எனக்கு என்ன வரும்? ஜீரோ, ஒன்னு, டூ, த்ரீ வருது. இதோட சம் என்ன எனக்கு? ஃபைவ் பிளஸ் ஒன், சிக்ஸ். ஸோ சிக்ஸ் மைனஸ் ஃபோர் பண்ணா எனக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் வரும்? டூ வருமா? ஸோ எனக்கு டூ தான் அந்த மிஸ்ஸிங் நம்பரா? அதே மாதிரி இதுலயும் பாருங்க, ஜீரோ, ஒன்னு இருக்கு. ஜீரோ, ஒன்னை வந்துட்டு நான் ஆட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? ஒன் வரும். அதே இது நான் வந்துட்டு ஜீரோ, ஒன், டூ தான் என்னோட ஒரிஜினல் அரே. ஸோ இதை நான் ஆட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? த்ரீ வரும். ஸோ இப்போ நான் த்ரீல இருந்து ஒன்னை மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்? டூ வருமா? ஸோ எனக்கு மிஸ்ஸிங் நம்பர் கிடைச்சிருச்சா? ஸோ இதுதான் கான்செப்ட். லைக் கொடுத்துருக்க அரே மைனஸ் த ஒரிஜினல் அரே. ஸோ நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ஒரிஜினல் அரே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் நம்ம கான்செப்ட். அதை வச்சு தான் நான் வந்துட்டு சிங்கிள் லைன்ல எழுதியிருக்கேன். நீங்க வந்துட்டு நீங்க மல்டிபிள் லைன்ல எழுதுனாலும் எழுதலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே கைஸ், see you next video. டாடா, பை.